ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஈஸ்டர் பெருவிழா, ஆண்டவருடைய கல்லறையில் நடந்த சம்பவம். இதை குறித்து லூக்கா 24ஆவது அதிகாரம் 4 - 12 உள்ள இறைவசனங்கள். இதை குறித்து குளமுற்ற பெண்கள் திடீரென மின்னலை போன்ற ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவருக்கு முன் தோன்றி, இதனால் பெண்கள் அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தார். அவர்கள் அப்பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவானே, அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். வெளியிலே அவர் இருக்கும்போது அவர்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொண்டு, மானுட மகன் பாவின் கையில் உட்பிக்கப்பட போகிறார், சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே என்றார். அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தையில் நினைவு கொண்டு கல்லறை விட்டு திரும்பி போய் இவை அனைத்து 11 மற்ற அனைவருக்கும் அறிவித்தார். அவர்கள் மகதலா மரியா, யோவன்னா, யாக்கோபின் தாய் மரியா என்பவர்கள் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்கள் ஆவர். அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார். அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாக தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை. ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார். அங்கு அவர் குனிந்து பார்த்தபோது உடலை சுற்றிய துணிகள் மட்டும் கண்டார். நிகழ்ந்தவற்றை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பி சென்றார். கருமையான சகோதர சகோதரிகளில் வானதூதர் அவர்களுக்கு, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவான். கல்லறையாக செத்த உடல், மரித்த உடல், செயலற்று இருக்கும் உடல். ஆனால் அவர் உயிருள்ள தேவன். அதுக்கு சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை. He cannot be here. இங்கேதான் இருந்தார், ஆனால் இங்கே இல்லை. அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். இவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று சொல்லிவிட்டு வெளியில இருக்கும்போதே பாடுகள் பட வேண்டும், பாவின் கைப்படைப்பார், அவர்களை கொலை செய்வார்கள், 3ஆம் உயிர்த்தெழ சொன்னாரே என்று சொல்லி நினைவு கூர்ந்தார்கள். அவர்களுக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை. அதில் 11ஆம் வசனம், இது கூற்று பிதற்றலாக தோன்றியதால் திருத்தூதர்கள் நம்பவில்லை. ஆனால் பேதுரு கல்லறைக்கு ஓட, யோவான் கல்லறைக்கு ஓடினார். யோவான் பார்க்கிறோம். போய் குனிந்து பார்க்கிறார், துணிகள் சுற்றப்பட்டு இருப்பதை பார்க்கிறார். பின்பு பேதுரு யோவான் உள்ளே செல்கிறார். பார்த்து கண்டார்கள், விசுவசித்தார்கள். இங்கே வியப்புற்றவராய் திரும்பி சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு என்ன அடையாளம்? திறக்கப்பட்ட கல்லறை, காலியான கல்லறை, துணிகள் சுற்றப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. வானதூதர் அவர்களுக்கு உயிருள்ளவரை இறந்தவரிடம் தேடுவானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவும் உயிர்த்த பிறகு பல இடங்களில் தன்னையை வெளிப்படுத்தி காட்டினார். நான் உயிர்த்து விட்டேன், உயிர்ப்பின் வல்லமையை நமக்கு தந்தார். நாம் எல்லாரும் உயிர்ப்பின் மக்கள், ஒளியின் மக்கள். உயிர்ப்பின் வல்லமை என்ன? உயிர்ப்பின் வல்லமை பாவ மன்னிப்பு. 2வது உயிருள்ள விசுவாசம். கடவுள் உயிரோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த உயிருள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறுகிறோம், நாம் அவரோடு இணைகிறோம். அதிலும் மிகச்சிறப்பாய் உயிர்த்த கிறிஸ்துவின் மக்களாயிருக்கிறோம். அவர் தந்தையிடம் விண்ணகம் சென்று தந்தையின் விளக்கம் வீட்டிருப்பதாக வாக்களித்து விண்ணகம் சென்றார். மீண்டும் சீக்கிரம் வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்க நாம் அவருக்காக நாம் காத்திருந்து அவரை வரவேற்றால் நாம் அவரோடு விண்ணகம் செய்வோம். நாம் காத்திராமல் காத்திருக்கிறவன் தான் விழிப்பா இருக்கிறவன் கண்டிப்பா காத்திருப்பான். 2 காத்திருக்கிறவன் தான் விழிப்பா இருப்பான், விழிப்பா இருக்கிறவன் காத்திருப்பார். நாம் காத்திருக்கவில்லை. இன்னைக்கு நம்மளாம் எது காத்திருக்கிற உலக காரியம், உலக தேவைகளுக்கு இல்லைன்னா நம்முடைய சாவுக்காக காத்திருக்கோம். ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவன் தக்க கைமாறு போவான், புது தரத்தை பெற்றுவான், கடவுளை போல ரக்கைகளை கொண்டு கலந்து ஓடிடுவான், அழைத்து போக மாட்டான் என்று யோசையா 40 போது சொன்னது போல நாம் அவருக்காக காத்திருக்கிறோம். மீண்டும் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். நாம் விழிப்பாயிருந்து நாம் ஆயத்தமாயிருந்து சந்திப்பதற்கு ஏற்ற வழிநடத்தை நாம் பெறும்போது அவருடைய வருகை திருடனை போல இருந்தார். அவருடைய வருகை கற்பவேதனை அனுபவிக்கிற இப்பொழுது வேதனை வரும் என்று தெரியாதது போல வேதனை காலங்களாக இருந்தாலும் கூட ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் அவருக்காக காத்திருந்து விழிப்பாய் இருந்து ஆயத்தமாய் be prepared and watch and pray. நாம் விழித்திருந்து ஜெபிப்பது என்பது என்ன? நாம் ஆயத்தமாய் இருந்து அவரோடு வாழ்வதுதான். அந்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்குமா? நீங்கள் நல்ல தகப்பனே, நீ உயிர் தெழுந்ததினாலே எங்களுடைய வாழ்வையை நீர் அர்த்தமுள்ளதாக்கி இருக்கிறீர்கள். உமக்காக காத்திருக்க வேண்டும், உங்கள் வல்லமையில் காத்திருக்க வேண்டும். பாவ மன்னிப்பு பெற்று விசுவாசத்தில் உயிருள்ள ஓட்டங்களால் எங்களை நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தார், விடுதலை தாரும், தொடர்ந்து ஆசீர்வதி, வழி நடத்தும் நல்ல தகப்பனே. ஆமென்.